ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னல் டிஷ் பச்சைப்பயிறு குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பச்சைப்பயிறு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், உப்பு. இந்த பச்சைப்பயிறு குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை பயிரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். அதோட ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பச்சை பயிறு அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்தும் போது இதோட வாசனை நல்லா இருக்கும். அதோட நமக்கு அந்த பச்சை பயிரோட குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதை ரோஸ்ட் பண்ணாமையும் நம்ம அப்படியேவும் பச்சையாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது ரோஸ்ட் ஆகும்போதே நமக்கு தெரியும், இதோட வாசனை ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கலர் கொஞ்சமாக மாறி இருக்கு. நமக்கு வாசனையும் நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பச்சை பயிரை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு இதோட நான் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சீரகமும் அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சோன்னா பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 சவுண்டு வச்சு நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இதை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 சவுண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் 5 சவுண்ட் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 சவுண்ட் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம ஊற்றின தண்ணியோட குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மத்தி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மத்தி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. நம்மளோட பாசி பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு இதை பொரிஞ்ச உடனே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
கருவேப்பிலை கூட நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். நம்ம போட்டுக்கிற வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட நான் ஒரு வரமிளகா 2ஆக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சை பயிறு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாளிப்பு கூட நம்ம பச்சை பயிறு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பச்சை பயிறு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நமக்கு பருப்பும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நமக்கு இது பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்னஸாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பச்சை பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். அதோட இது ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஹைலி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இந்த ரெசிபி நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.